ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சமான மொறுன்னு இருக்கக்கூடிய சிக்கன் 65 எப்படி வீட்டிலையே சுலபமாக செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கனாக வாங்கிக்கோங்க. சின்ன ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்து 3 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நல்ல ரெட் கலர் வேணும்னா காஷ்மீரி மிர்ச்சி பவுடர் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி வரட்டும். இதை போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கிற போன்லெஸ் சிக்கன் பீசஸை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து அந்த ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு சிக்கன் பீஸ்லையும் மசாலா நல்லா படணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை போல் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பவுலை அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 hour மேரினேட் ஆகட்டும். 1/2 hourக்கு பின்னால் நம்ம ஃப்ரை பண்ணலாம். 1/2 hour கழித்து ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சிக்கன் பீசஸை ஒன்றா எடுத்து கையால் தனித்தனியாக போடுங்க. மொத்தமாக சேர்த்துறாதீங்க. இதை போல் தள்ளி ஒரு பீஸாக போட்டு நல்லா ஒரு 3 to 5 minutes வேக விடுங்க. ஒரு சைடு நல்லா வெந்த பின்னாடி அடுத்த சைடு திருப்பி விடலாம். இதை போல் திருப்பி விட்டு அடுத்த சைடும் வேக விடுங்க. மீடியம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சே வேக விடுங்க. பாருங்கள், சிக்கன் 65 ரெடி ஆகிருச்சு. இதை அப்படியே ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே எடுத்து வச்சிங்கன்னா எக்ஸஸாக உள்ள ஆயில் எல்லாம் அதில் வடிஞ்சிரும். அப்படியே அடுத்த பேட்ச் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். இந்த 1/2 கிலோ சிக்கனை நான் 3 பேட்சாக பிரித்து ஃப்ரை பண்ணுறேன். சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்த பின்னாடி ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து மேலாக தூவிடுங்க. கொஞ்சம் லெமன் பீசஸை கட் பண்ணி வச்சு லெமன் ஜூஸை லைட்டாக புழிஞ்சு நம்ம சர்வ் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ.